வெல்கம் டு வாகை டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் தனி வட்டி. இதில் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட 4 கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கான ஆன்சர் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொஷினை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன், பாருங்கள், அப்புறம் ஆன்சர் போடலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,080 ஆகிறது எனில் அசலை காண்க. இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களாம், 8% சொல்லிட்டு ஒரு வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க. இயர் வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 10,080ன்னு. இப்போ இந்த அமௌண்ட் வந்து அசலும் கிடையாது, வட்டியும் கிடையாது, அது ரெண்டையும் சேர்த்து கொடுக்குற மொத்த தொகை. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து அசல் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது அசலையும் தனி வட்டியும் கூட்டினா நமக்கு ஏங்கிற மொத்த தொகை கிடைக்கும். அதுதான் இந்த அமௌண்ட்டை. அப்போ இங்கே போட்டுக்கலாம். 10,080 இஸ் ஈக்குவல் டு பி என்ன நமக்கு தெரியாது, ஸோ பி அப்படியே வச்சுக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வந்து பிஎன்ஆர் பை 100. ஸோ பிஎன்ஆர் பை 100. இப்போது இதுலேருந்து பிஏ காமனாக வெளியே இதுலேயும் இருக்குது. ஸோ காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். அப்போது 1 ப்ளஸ் பி வெளியில் போயிடுச்சுன்னா என்ஆர் பை 100. இப்போ இதில் என்னங்கிறது 5 இயர்ஸு, ஆறுங்கிறது 8%. அப்போது பி இன்ட்டு 1 ப்ளஸ் என்னுக்கு பதிலாக 5 இயர்ஸு, ஆறுக்கு பதிலாக 8% டிவைடட் 100. இப்போ இதை வந்து கேன்சல் பண்ண வேண்டாம், ஏன்னா 00 இருக்கிற நம்பர் இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம மேலே மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 100 கிடைக்கும். ப்ளஸ் 5 40 டிவைடட் 100. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு மேலே வந்து 140 கிடைக்கும் டிவைடட் 100. ஓகேங்களா? இப்போ இங்கே இந்த பக்கம் என்ன இருக்குன்னா 10,080. இப்போ இது 100 வந்து இங்கே மல்டிப்ளையில் வந்துடும், 140 வந்து டிவைடில் வந்துடுமோ, அதை அப்படியே போட்டுக்கலாம். டிவைடட் 140 இஸ் ஈக்குவல் டு பி. பி தான் அசல், அதை தான் நம்ம வந்து இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதை எப்படி மல்டிப்ளை பண்ணலான்னா, இந்த 0க்கு 0 கேன்சல் ஆகிடுமா? இப்போ இதை 2 டேபிளால் ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். 7 டைம்ஸ் கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ் கிடைக்கும். 0க்கு 0 அப்படியே போட்டுக்கலாம். இது வந்து 4 டைம்ஸ் கிடைக்குமா? ஓகே. அகைன் 7 பண்ணும்போது இது 7 டைம்ஸ் கிடைக்கும். 7 49, ரிமைனிங் 1. அப்போ இங்கே 2 டைம்ஸ் கிடைக்கும். இப்போ 72, இங்கே ஒரு 100 இருக்குது, இன்ட்டு 100 இஸ் ஈக்குவல் டு பி. அப்போ பி வந்து 7,200. அப்போ ஆன்சர் வந்து இந்த கொஷனுக்கான அசல் எவ்வளோன்னா 7,200. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின். செகண்ட் கொஷின் பாருங்கள். ஒரு அசலானது 2 வருடத்தில் 9/4 மடங்காக ஆகுமெனில் அதன் வட்டி விகிதம் எவ்வளவு? இப்போது இதில் அமௌண்ட் எதுவும் கொடுக்கல, ஆனால் ஏதோ ஒரு அமௌண்ட்டு 2 வருஷத்தில் 9/4 மடங்கு ஆகும் அப்படின்னு ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம வட்டி விகிதம் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 9/4 மடங்குங்கிறது மொத்த தொகை, அதாவது அசலும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்து 9/4 மடங்கு ஆகிருக்கும் அந்த அமௌண்ட்டு. அதை தான் நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து 2 வருஷத்தில் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை நாமளாவே எடுத்துக்கலாம். ஒரு அமௌண்ட்டு பிங்கிறது 100 அப்படின்னு. இது எந்த அமௌண்ட் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வச்சு நீங்களாவே கண்டுபிடிச்சி பாருங்கள். இப்போ பி 100னா ஏ வந்து என்னவாக இருக்கும்னு சொல்கிறாங்கன்னா 100 இன்ட்டு 9/4 மடங்கு அதானே சொல்கிறாங்க. அப்போது இது வந்து என்ன பண்ணலாம், 900 டிவைடட் 4. இதை கேன்சல் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 1 டைம் கிடைக்கும். 2 மீதி 1, 2 மீதி 2, 8 5 40. ஓகே, 5 டைம்ஸ். சரி, 5 20. அப்போ 225. இப்போ ஏ கிடச்சிச்சா? இப்போ நமக்கு ஏவும் தெரியும், பியும் தெரியும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாமா? அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பியா. அப்போது 225 மைனஸ் 100. இப்போ
மைனஸ் பண்ணோம்னா 125 கிடைக்கும். அப்போ இதுதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஆனால் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? வட்டி கண்டுபிடிக்கணும். அப்போ இதை வச்சு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100. இப்போ இதில் பதிலாக 125, இங்கே வந்து பிக்கு பதிலாக 100 இன்ட்டு எண்ணுக்கு பதிலாக 2 years இன்ட்டு ஆர் தெரியாது டிவைடட் 100. இப்போ இந்த 100 இந்த 100 ஈஸியாக நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அதனால தான் நம்ம வைக்கிற அசம்ஷனை 100ல் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இது டக்குன்னு கேன்சல் ஆகிடுச்சுல, அதனால் இப்போது 125 டிவைடட் 2 இஸ் ஈக்குவல் டு 6. இப்போ இதை கேன்சல் பண்ணால் 1 டைம் கிடைக்கும், இது வந்து 6 டைம்ஸ் கிடைக்கும், அடுத்து 2 டைம் கிடைக்கும், ரிமைனிங் வந்து 1 இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பாயிண்டில் வந்து டிவைட் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஆப்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஆஃபில் தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இதை அப்படியே 1/2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ R இஸ் ஈக்குவல் டு 62 1/2%. புரியுதுங்களா? இப்போது இதே கொஷனில் ஆன்சர் மேபி இதில் மாறி கூட கொடுக்கலாம். எப்படின்னா 62 1/2ன்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க, பர்சன்டேஜ் வச்சு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். ஆனால் நம்ம வட்டி விகிதம்னாலே பர்சன்டேஜ் வரணும். ஸோ கண்டிப்பாக பர்சன்டேஜ் இருக்கிற ஆன்சரை பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் எல்லாமே பர்சன்டேஜ் இருக்கிறதுனால நமக்கு இதில் ஒன்றும் கன்ஃபியூஷன் கிடையாது. இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 62.1/2%. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின். தேர்ட் கொஷின் பாருங்கள். ₹5x² y ஸ்கொயருக்கு 4xy ஆண்டிற்கு 7y% வீதம் தனி வட்டி காண்க. ஸோ இப்போ இதில் ருபீஸுங்கிறது இந்த 5x² y², அதாவது இதான் பிரின்சிபல். 4xy அப்படிங்கிறது இயரு எண்ணு, 7y% அப்படிங்கிறது 6. எல்லாமே லெட்டர்ஸில் இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இதுவும் சேம் அதே மாதிரி நம்ம போட்டுடலாம். எப்படின்னு பார்க்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100. ஓகே, இப்போது இதில் பிங்கிறது என்னது? 5x² y². இந்த அமௌண்ட்டுக்கு தானே இவங்க இயர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பிக்கு பதிலாக 5x² y² இன்ட்டு என் என்னது? 4xy ஆண்டிற்கு. அப்போ இதுதான் வந்து என். அப்போது 4xy ஓகேங்களா இன்ட்டு ஆருக்கு 7y%. அப்போது 7y போட்டுக்கலாம் டிவைடட் 100. ஓகேவா? இப்போ நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். 1 டைம் கிடைக்கும், 5 வந்து கேன்சல் பண்ணால் 1 டைம் கிடைக்கும், இது வந்து 2 டைம்ஸ் கிடைக்கும் 0. அடுத்து 4 கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ் கிடைக்குமா? ஓகே, இப்போ நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. 7/5. ஓகே, 7/5 ஆப்ஷன்லேயே 7 மட்டும்தான் இருக்குது. ரிமைனிங்கும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போது எக்ஸ் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இது 2 மட்டும் தான் இருக்குது. இப்போ இது எல்லாமே மல்டிப்ளையில் இருக்கா? அப்போ மல்டிப்ளையில் இருந்தால் நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணக்கூடாது, மேலே வந்து பவரை வந்து ஆட் பண்ணிக்கணும். படிமான முறையாக இருந்தால் அடுக்குகளை கூட்டிக்குவோம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அதுதான். அப்போ x² ப்ளஸ் இங்கே எக்ஸ், அப்போ இங்கே ஒரு 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன இருக்கும்? எக்ஸு பவர் 2 + 1னா 3. ஓகேங்களா? அடுத்தது இப்போ இங்கே y இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ இங்கே y², இங்கே ஒரு 1 இருக்கும், இங்கே ஒரு 1 இருக்கும். அப்போது y பவர் 2 + 1 + 1, அப்போ 4. இப்போ ஏ ஆப்ஷன் கரெக்டாக வந்துருச்சுன்னா அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 7/5 x³ y/4. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு. ஓகே, ஃபோர்த் கொஷின் பாருங்கள். 10 வருடங்களில் ஒரு தொகை 2 மடங்கு ஆகிறது எனில் வருடத்திற்கு தனி வட்டி வீதம் என்ன? இப்போ இதில் 10 வருஷத்தில் ஏதோ ஒரு அமௌண்ட்டு 2 மடங்கு ஆயிடுச்சாம். எத்தனை வருஷத்தில்? 10 வருஷத்தில் அமௌண்ட் என்னன்னு தெரில, ஆனால் 2 மடங்கு ஆயிடுச்சு. அப்போ அதோட தனி வட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம செகண்ட் சம் போட்டோம், ஞாபகம் இருக்குங்களா? இது போட்டோம்ல, 9/4 மடங்கு ஆயிடுச்சு, அப்போ வட்டி வீதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி P வந்து 100ன்னு எடுத்துகிட்டு இந்த கொஷினுக்கான ஆன்சரை நீங்கள் போட்டுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஆன்சரை கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.